மக்களே, இலாகாயு சேனலில் நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த வீடியோவில் இவர் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சித்ரா அப்படின்ற இவங்களை வந்து திட்டி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார். கேட்குறதுக்கு நம்மளால் வந்து காது கொடுத்தே கேட்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வார்த்தைகள்லாம் வந்து போட்டு பயங்கரமாக டேஷ்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுகிட்டே போகலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வல்கரான வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்கள வந்து திட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை மிரட்டல்னு சொல்லுவாங்களா, அதையும் வந்து பண்ணியிருந்தார். இந்த மாதிரி கிடைச்ச அப்படின்னா வந்து வெட்டியே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வார்த்தைகள்லாம் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இந்த வீடியோவுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக இவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சித்ரா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இங்கே தாண்டா இருக்கேன், முடிஞ்சா வந்து வெட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சொன்னாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா வந்து தன்னால் எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்ட்டு வார்த்தைகள் வந்து பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்ட்டு இவர் வந்து வார்த்தை வந்து பேசினார். இவர் இந்த வார்த்தையை பேசும்போது எனக்கே வந்து ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா கப்புள்ஸ் இந்த சேனல் இலாகாயு சேனல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்புள்ஸ் சேனல். இவங்க கப்புள்ஸ் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பெரும்பாலான குடும்பத்து பெண்கள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபேமிலி கேர்ள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஒரு பெண் வந்து தன்னுடைய லைஃப்பில் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கணும், ஹஸ்பண்ட் கூட வந்து எந்த மாதிரி வந்து இருக்கணும், அதேமாதிரி ஒரு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மனைவி கிட்ட வந்து எந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி வந்து கணவன் மனைவி, அதாவது கணவன் மனைவி நேசிக்கிறவங்களும் அதேமாதிரி மனைவி கணவன் நேசிக்கிறவங்களும் அதேமாதிரி 2 பேரும் வந்து குழந்தைகளை நேசிக்கிறவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக கண்டென்ட்ஸை விரும்பக்கூடிய ஆட்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவர் இந்த ஒரு வீடியோ போட்டோடனே கமெண்ட்ஸில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து நிறைய பேர் போயிட்டு இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீங்க, எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, இந்த மாதிரி குழந்தைங்களாம் வந்து இருக்காங்க, உங்கள் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பார்ப்பாங்க, இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் வந்து பேசுனால என்னால் வந்து குழந்தைக்கிட்டே வந்து இந்த வீடியோ வந்து காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நான் இத்தனை நாள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி வந்து நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் வந்து இந்தளவுக்கு வந்து பேசுகிறீங்க. அவங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி வந்து அந்த காயத்ரி பொண்ணு வந்து உங்கள் கூட வந்து இருக்காங்க, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசுகிறாங்க. பாவம் காயத்ரி அப்படின்றாங்க. பட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அவர் வந்து பேசுகிறாருன்றப்ப அவர் வந்து எதுக்காக பேசுகிறாருன்னு நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலியல் ரீதியான ஒரு சர்ச்சை வந்து போயிட்டுருக்கிறதுனால அந்த இடத்துல இவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணுறதுனால இவங்களை வந்து தேவையில்லாமல் அந்த ஒரு இதோட அந்த நேமோட வந்து லிங்க் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்ததுனால தான் இவர் வந்து பேசுகிறாரு. அதை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் இவர் வந்து அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு வரைமுறை பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தெரியல. எடுத்தவங்க அவுத்தவங்க பண்ணல. இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு விஷயம் இதை வந்து எப்படி அணுகணும்னு தெரியாமல் அவர் வந்து அணுகிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காயத்ரி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து நான் வந்து வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவருடைய அந்த மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒய்ஃபை வச்சு வந்து அவர் வந்து வீடியோ போட்டுடலாம். ஸ்மூத்தாக ஒரு சின்னது ஒரு கண்டென்ட்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோவாக வந்து போட்டு அந்த கண்டென்ட் வந்து அத்தோடு வந்து முடிச்சிருக்கலாம். இவங்க வந்து அதுக்கு மேலே வந்து பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவருக்கு வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. அதேமாதிரி வந்து கோவத்தை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியலன்னு தான் எனக்கு வந்து தோணுது. சடன்னு இறக்குறாரு, பயங்கரமாக வந்து பேட் வேர்ட்ஸ் வந்து பேசுகிறது, வெட்டுவன் குத்துவன்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசுகிறாரு. அது வந்து நல்லதாக வந்து எனக்கு வந்து தோணல. அவங்க சப்ஸ்கிரைபர்ஸே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறதுலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சங்கடமாக இருக்குது. நேற்று அந்த வீடியோ பார்த்த உடனே நானே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கமெண்ட் செக்ஷன் வந்து போட்டிருந்தேன். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டிருந்த வீடியோவில் வந்து போட்டிருந்தோம், இன்றைக்கும் அதே தான் வந்து சொல்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா அந்த வீடியோவுக்கு வந்து எக்கச்சக்க வியூஸ் வந்தது அடுத்த விஷயம் இருந்தாலும் எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்து வந்தது. ஆனால் அந்த வீடியோவை பார்த்து அந்த கமெண்ட்ஸை பார்த்து அவர் வந்து இனிமேலுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயத்தை வந்து பண்ண மாட்டார், வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு தான் நாம் எல்லோரும் நினச்சேன். நான் வந்து அப்படி தான் நினச்சேன். ஆனால் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைட்டில் எந்த மாதிரி வச்சுருந்தார் அப்படின்னா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தார். ஓகே, அவர் வந்து சாரி கேட்டிருப்பார் போல், ஓகே இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் பேசுன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு போல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா, உள்ளே போன ஒரு 10வது செகண்ட்லேயே வந்து அடுத்து கெட்ட வார்த்தை, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த கெட்ட வார்த்தைகள் வந்து போட்டே இருக்காரு. இது வந்து நல்லதாக எனக்கு வந்து தோணலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து திவ்யா கள்ளச்சி அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இவர் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து பேசுகிறாருன்றப்ப ஸோ இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து அது எல்லாத்துக்கிட்டையும் வந்து போய் சார் 1 லட்சம் வியூஸ் வந்து ஒரு வீடியோக்கு வந்து போகுதுன்றப்ப அது வந்து எல்லாருமே தான் இருப்பாங்க. ஒரு என்ன சொல்ல, ஒரு சாதாரண ஆள்லேருந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிலேருந்து எல்லா போலீஸ்காரர்லேருந்து எல்லாருமே தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து போகிறீங்க அப்படின்றப்ப இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயராக தான் கொடுக்குன்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச
அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு பேசுகிற மாதிரி எனக்கு வந்து தோணல. கோவத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் அதை வந்து எப்படி வெளிப்படுத்தணும், உங்கள் கோவத்தை வந்து நீங்கள் வந்து சட்டப்படியாக வந்து சந்திக்கிறது அடுத்த விஷயம். எடுத்தவங்க கோவத்தன்னு சொல்லிட்டு வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது வந்து அது சரியான அணுகுமுறையாக இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் பேசுகிறது அடுத்தது, நீங்கள் நேராக போயிட்டு பேசுகிறீங்க அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். ஆனால் ஒரு வீடியோ வந்து வச்சு வீடியோவுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக பேசி இந்த மக்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட ஆதங்கம் என்னவோ அது வந்து அவங்ககிட்ட தான் இருக்குமே தவிர இந்த மக்கள்கிட்ட பொதுவெளிக்கு வந்து நீங்கள் வந்து எதுக்கு வந்து கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இதன் மூலயமா வந்து ஒரு வியூஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியல. பட் வந்து நீங்கள் அதாவது ஒரு நல்ல ஒரு பார்வை எனக்கு உங்கள் சேனல் மேலே வந்திருக்கு. ஆனால் இந்த சேனல் இந்தளவுக்கு ஒரு பேடான ஒரு பேர் வந்து வாங்க போயிருமோ அப்படின்ற ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மீண்டும் இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணணும். இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ஜி. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிங்க. அண்ட் தென் உங்களுடைய நலனுக்காகவும் அதேமாதிரி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்றப்போ ஸோ அவங்களுடைய அந்த ஒரு எண்ணத்துக்காகவும் தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க. நன்றி.